இது வரைக்கும் ஐபிஎல்லையே விராட் கோலி 32 ரன் அவுட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் கிரேட் ரன்னர் தான், இல்லனே சொல்ல, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரன்னர் பிட்வீன் த விக்கெட்ஸ். பட் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா, விராட் கோலி இது வரைக்கும் 32 ரன் அவுட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுல 24 தடவை பார்ட்னர் தான் ரன் அவுட் ஆயிருக்காங்க. சூப்பர். நீங்க சூப்பர்னு பார்த்தா ஓகே, ப்ரோமோ கண்டென்ட் சிக்கிருச்சு, ஷார்ட்ஸ் கண்டென்ட் சிக்கிருச்சு, இவனை பிரச்சனை மாட்டி விடலான்ற மாதிரி இருக்கே. சூப்பர். எனக்கு பண்ணும்போதே கரெக்டா அதை வந்து கட் பண்ணி போட்டா ரீல்ஸா போடலாமே. அப்படியா? நான் இன்னொரு நம்பர் சொல்லுவா, சிஎஸ்கே யார் தெரியுமா அதிக ரன் அவுட்ஸ்ல இன்வால்வ்? அது வந்து பின்னாடி சிஎஸ்கே ப்ரீவியூ பேசும்போது தோனியும் ஜடேஜாவும், அதையும் சொல்லிடுறேன். நான் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இவ்வளவு மேட்சஸ் விளையாடுனா இன்வால்வ் ஆகதானே செய்வாங்க. சூப்பர். சரி வாங்க அடுத்து அப்படி வாங்க. அந்த பவர் பிளேக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சோ பவர் பிளேக்கு அப்புறம் என்னதுன்னா, அக்சர் பட்டேல் உணர்ந்தாரு ஸ்பின்னு, அத பந்து நின்னு வருதுன்னு. சோ பியூட்டிஃபுல். அந்த விப்ராஜ் நிகம் நான் பெரிய ஃபேனு. எந்த ரிஸ்க் ஸ்பின்னருமே வந்து பவர் பிளேல போட விரும்ப மாட்டாங்க. பட் போன மாதிரி ஹேமந்த் பதானி சொன்னார், இவர் பந்தை வாங்கி வாங்கி போடுறாரு கேப்டன் கிட்ட இருந்து. அவர் தான் இந்த ஃபில் சால்ட்டோட ரன் அவுட்டையும் பண்ணாரு. அப்புறம் அடுத்த 4வது ஓவர்ல அவர் 2 ரன் தான் கொடுத்தாரு. அது வரைக்கும் 3 ஓவர்ல 53 ரன்கள் அடிச்சிருந்த ஆர்சிபி அடுத்த ஓவர்ல 4 டாட் பால் 2 சிங்கிள் தான் வந்துச்சு. அங்க கொஞ்சம் பிரஷர் பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஓவர்ல படிக்கல் அவுட் ஆனாரு. அண்ட் அதுக்கப்புறம் யாராலையுமே நிக்க முடியல பிச்சில். விக்கெட்டா விழுது, எல்லாரும் ஒரே மாதிரி அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. தூக்கி அக்ராஸ் லைன் அடிக்க போய் நிகம் வந்து விராட் கோலியோட விக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டாரு.